ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூன்மின் பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மீஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூன்மின் எஃப்எஃப் பார்க்க போகிறோம்ல. யூன்மின் ஒன் ஷார்ட் நேம் ரொமான்டிக் ஜிமின் ரூட் யூங்கி. வாங்க நம்ம இப்போ யூன்மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் ஒரு போலீஸ் தான். இன்னைக்கு நாளே எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க அவரோட கொலீக் தான், உனக்கு ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லவா, அங்கே கொஞ்சம் வெளியே இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றாரு. நம்ம ஜிமினா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப மழை பெய்யுது வெளியே. இது என்ன, இதை தான் என்னை பார்க்க சொன்னீங்களா? ஆல்ரெடி இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு இருக்கேன், அதில் அந்த மழை வேற. சரி விடு ஜிமின், இன்னைக்கு ஒரு நாள் தானே, எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி சூடா இந்த காஃபியவாது குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஜிமினா குடிக்கலான்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே ஜிமினாக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றாரு. உங்களோட ஸ்டேஷன் சைடு தான் ஏதோ ஒரு கிரிமினல் சுற்றிட்டு இருக்கான், இப்போ தான் யாரையோ கொலை பண்ணதான் நியூஸ் வந்துச்சு, டக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கவங்கலாம், பாரு உனக்கு இன்னைக்கு நேரம் உண்மையாலுமே சரியில்லை தான், நீ சும்மா தான் சொன்னேன்னு நினச்சோம், என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம தான் போலீஸ் ஆச்சே, நமக்கு தான் நேரம் காலம் கூட கிடையாது, இப்படி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. ஒரு நிமிஷம் இரு, நானும் கூட வரேன் அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு இது ஃப்ரீ டைம், நான் ஏன் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணோம், நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் கார் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. போனால் அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. ஏன்னா மழைனால அங்கே அவ்வளோவா யாரும் இல்லை. அதுவும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவங்க பாட்டுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா இறந்தே போயிட்டாங்க. நம்ம ஜிமினா வரதை பார்த்துட்டு எல்லாமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க, இது உங்களோட ஸ்டேஷன் ஏரியாஸே தான் நடந்திருக்கு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க, நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிமினா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பஸ் வருது. இந்த சைடு சீக்கிரம் தடை போடுங்க, யாருங்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. தென் இவங்களை தூக்கிட்டு போகிறாங்க. அவர் இறந்தது கூட அந்த மலையில் அப்படியே அலைஞ்சு போயிடுச்சு, கண்டுபிடிக்க எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஜிமினா மட்டும் அங்கேயே இருக்காரு. ஏதாவது இருக்கான்னு தொலைவணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்காரு. கார் வேறு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, இது எப்படி ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த அவர் அடிபட்டிருப்பார்ல, அந்த காருக்குள்ளேயே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரே ஒரு கீ மட்டும் இருக்குது. இந்த கீ எதுக்கும் தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா எடுத்து வச்சுக்கிறாரு. தென் அந்த காரை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நம்ம போய் இன்னும் அங்கே ஏதாவது சர்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஜிமினாவோட ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க கூப்பிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த இடத்துக்கு தான், ஏதாவது இன்னும் மிஸ் பண்ணியிருந்தேனா அதை தான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டாரு. இந்த மலையில் போக போறியா? ஆமாம், என்ன பண்ணுறது, இது என்னோடய டியூட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இருக்கவங்களாம், இந்த பையன் ரொம்பவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அவன் ரெஸ்ட் கூட எடுக்காமல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு அவனுக்கு நம்ம காலையில் லீவ் கொடுத்துருவோம், இதே மாதிரி நைட் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. தென் ஜிமினா அங்கே போகிறாரு. அந்த ஸ்பாட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் மழை சவுண்டு மட்டும் அதிகமாக கேட்குது. ஜிமினாக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரமாக யாரோ ஜிமினாவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே ஒரு மொபைலில் இப்படி பார்க்குற மாதிரி கொடைக்குள்ளேருந்தே ஆன் பண்ணிவிட்டு இப்படி எல்லா சைடும் திருப்புறாரு. அது அந்த சைடு ஒரு கார் இருக்குது தூரத்தில். இந்த கார் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமாக இங்கே இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போது அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு பெரிய கார் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் நம்பர் பிளேட்லாம் சொல்லிவிட்டு இது மாதிரி உங்கள் ஃபோட்டோவில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸும் கேமராவில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் ஆமாம், அந்த கார் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்துருக்கு, அது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வேறு சைடு நின்றுட்டு இருந்துச்சு, நாங்கள் வரப்போ இன்னொரு சைடு நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த கார் அந்த இடத்த தான் ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. தென் அப்போது நம்ம ஜிமினா நைஸாக அந்த சைடு சும்மா போய் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே அந்த கரெக்டாக அந்த காருக்கிட்டேயும் போயிட்டு உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாக் பண்ணுறாரு. உள்ளேருந்து சவுண்டே வரல, யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை உடைக்கலான்னு போகிறாரு. பார்த்தா அப்படியே விண்டோ கீழே இறக்குறாங்க. என்னான்னு பார்த்தா உள்ள ஸ்டைலாக ஒருத்தன் உட்காந்துருக்கான். அதுவும் ஃபுல் பிளாக்கு, கிளாஸு ட்ரெஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. ஜிமின் அதை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே டக்குன்னு அவன் கீயை போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறான். நம்ம ஜிமினா உள்ளே கையை விட்டு கீயை எடுத்துடுறாரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த டைமில் உனக்கு இங்கே என்ன வேலை, அதுவும் நீ ரொம்ப நேரமாக இங்கே இருக்க, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. ஒழுங்காக என் கீயை கொடுங்க, நான் சும்மா தான் இங்கே வந்தேன், சும்மா வந்தால் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு.
இப்போ மட்டும் நீ இறங்கலன்னு வச்சுக்கவேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. என்னால் இறங்க முடியாது, மழை வருது, ஒழுங்கா குடுங்க அப்படின்றாரு. நம்ம ஜிமினா பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அந்த கீயை வாங்கிட்டு. நம்ம உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் போலீஸ் தான், ஆனால் அதுக்குன்ட்டு அடுத்தவங்களோட இதெல்லாம் எடுக்கக்கூடாதுல்ல. சரி, உன்னோட லைசன்ஸ் எல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்க வேண்டியதானே, எதுக்கு என் கீயை நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? சரின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் உன் காருக்குள்ளே எதுக்கு வரணும், உன்னை பார்த்தா கிட்னாப்பர் மாதிரி இருக்குது அப்படின்ச்சாரு. என்னை பார்த்தா அவங்களுக்கு எந்த ஆங்கிளில் கிட்னாப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவரோட அந்த லைசன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. பத்தாது நம்ம சுகா தான். சரி, உனக்கு இந்த ஏரியா கிடையாது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த ஏரியா இல்லைனா நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்க மாட்டிங்களா? ஏன் நான் என்னோடய ரிலேஷன் வீட்டுக்கு இங்கே வந்தேன், ஸோ அதான் அப்படின்றாரு. இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சரியே இல்லை, உன்னோட ஃபோன் நம்பர், உன் அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்காம என்ன பிடிச்சிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு பிடிக்க வேண்டியவங்கள பிடிங்க அப்படின்றாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாட் கேட்குறாங்க. இல்லையே, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு என்ன தெரியும், அப்போ இங்கே இவ்வளோ நேரமாக ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே நின்னதெல்லாம் உனக்கு தெரியாதா? இல்லை, நானே என் ரிலேஷன் வீட்டுக்கு போகலான்னு வந்தேன், என்னோடய காரு டெட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கேன். என்ன பொய் சொல்கிறியா என்கிட்டயே? உன் காரு ஃபஸ்ட்டு அந்த சைடு நின்றுச்சு, அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இப்படி வந்து நிற்கிது, என்கிட்ட நீ பொய் சொல்கிறியா அப்படின்றாரு. நான் ஒன்றும் பொய்லாம் சொல்ல கிடையாது, என்னோடய காரு சேரில் சிக்கிக்கிச்சு, ஸோ அதை நவுத்த முடியாமல் எப்படியோ நவுத்தி நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன். மழை பெய்யவும் தான் நான் உள்ளவே உட்காந்துட்டேன், யாருக்காவது கால் பண்ணலான்னா என் மொபைல் அதுக்கு மேலே ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் நடந்த ஆக்சிடெண்ட்லாம் பார்க்கவே இல்லையா? என்னது ஆக்சிடெண்ட் நடந்துச்சா? நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. நீ என்கிட்டயே பொய் சொல்கிறியா? இதுக்கு மேலே உன்னெல்லாம் விட முடியாது, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஒழுங்கா என் கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கையெல்லாம் விட முடியாது, நீ இப்போ மட்டும் வரலைன்னா உன்னை அவ்வளோதான், நீ தான் அந்த குற்றத்தை பண்ணன்னு சொல்லிட்டு உன்னை ஜெயிலில் உட்கார வச்சுருவேன் அப்படின்றாரு. நீங்கள் தேவையில்லாமல் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிங்க. அப்போ நீ பார்த்துருக்கல்ல, சொல்லு அது யாருன்னு அப்படின்றாங்க. என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கே தெரியாது, நான் இப்போ தானே வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, உங்ககிட்ட இருந்து உண்மையாக வாங்க, மேனை வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் கஃப் போட்டு ஜிமினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம சுகாவை இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்கார வைக்கிறாரு. நம்ம சுகா அடங்கவே மாட்டிக்கிறாரு. இப்போ மட்டும் நீ என்னை விடலைன்னு வச்சுக்கவன், அவனை அவ்வளோதான் அப்படின்றாரு. என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கன் எடுத்து காட்டுறாரு. கன்னெல்லாம் எடுத்து காமிச்சா நான் பயந்துடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறாரு. ஒழுங்காக என் மேலே இருந்து கையிட்டு, என் மேலே கையை வச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்றாரு. ஓ, அப்போ உனக்கு என் மேலே கையை வச்சா பிடிக்காதா? நான் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேணும்னே கையை வைக்கிறாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. என் மேலேருந்து கையை எடுக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு சுகா அவரோட கன் எடுத்து காட்டுறாரு. ஹே, இன்னும் உங்ககிட்ட கன்னெல்லாம் இருக்குது, அப்போ நீ போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இப்போ இந்த மழையிலே நீ நனையணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் எனக்கு இல்லை, ஃபஸ்ட்டு நீ ஹேண்ட் காஃப் ஆகுரு அப்படின்றாரு. அப்போ நீ யாருன்னு சொல்லு, நீ தான் என் ஐடியை பார்த்தியே, நான் உன்னோட ஒர்க்கான ஐடியை பார்க்கலையே அப்படின்றாரு. நான் ஒன்றும் போலீஸ்லாம் கிடையாது, அப்போ நீ திருடனா, நீ மாஃபியாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. நான்லாம் ஒன்றும் மாஃபியா கிடையாது, நான் தான் சொல்கிறல, அப்புறம் எப்படி உங்ககிட்ட கன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும், ஒழுங்காக என்னை விடுடா அப்படின்றாரு. எவ்வளோ தைரியம் தானே என்கிட்ட எப்படி பேசுவேன், இதுக்கு மேலே உன்னை விட முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஷர்ட்டை பிடிக்கிறாரு. எதுக்கு என் ஷர்ட்டை பிடிக்கிற, கிழிஞ்சிச்சுன்னா நீ ஏன் வாங்கி தர அப்படின்னு சொல்லி, இவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீ பணக்காரனா ஒரு சேஃப்டி கன் வச்சுருப்பாங்களே அதுக்கு தான் கேட்குறேன். நான் ஒன்றும் பணக்காரனும் கிடையாது, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, இந்த கொலையை நான் பண்ண கிடையாது, ஒழுங்காக கொலை பண்ணவங்களை கண்டுபிடி, என்ன ஏன் பிடிச்சிட்ருக்க அப்படின்றாரு. ஓ, உனக்கு பிடிச்சா பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம சுகாவை அப்படியே உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டாரு நம்ம ஜிமினோட காருக்குள்ளே. சுகாவுக்கு கோவமாக வருது. அப்படியே போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஜிமினா சுகாவோட மேலேயே விழுந்து, இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, இதுக்கு மேலே அடம் பிடிச்சி என்னை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கவேன், உனக்கு எது பிடிக்காதோ நான் அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒழுங்கு மரியாதை என்னை விடு அப்படின்றாரு. நீ என்ன தான் கற்றுனாலும் நான் உன்கிட்ட உண்மையை வர வைக்காமல் உன்னை விட மாட்டேன் அப்படின்றாரு. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீ தப்பு பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் சுகா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. என்னால் பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா நீ தப்பு பண்ணிகிட்ருக்க, யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்காம அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஜிமினா சுகாவை கிஸ் பண்ணுறாரு. சுகாவுக்கு கோவமாக வருது. என்னடா நினச்சிட்ருக்க, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போகும்போது பட் நம்ம கையில் தான் ஹேண்ட் காஃப் போட்டிருக்காரு, கையையும் எடுக்க முடியல.
இதுக்கு தான் சொன்னேன் அமைதியாக இரு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ போலீஸ்னு சொல்லியே சொல்லிக்காத, என்ன நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஆமாம் நான் போலீஸ் தான், ஆனால் மற்றவங்களுக்கு, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு இல்லைனா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. சுகா பேசிகிட்டே வர ஜெமினாவுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு ஷாப்பில் போய் வண்டியை நிப்பாட்டி ஒரு பிளாஸ்டர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. ஆமாம் நீ எதுக்கு போய் வண்டியை நிப்பாட்டின? அதுவா உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட லிப்லேயே பிளாஸ்டரை போட்டு ஒட்டி வைக்கிறாரு. சுகாவால் பேசக்கூட முடியல. அவருங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஊ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினா சுகாவை பார்த்துட்டு இப்போ தான் நீ அழகா இருக்க, கொஞ்சம் வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஒட்டி வச்சுட்டு எங்கேருந்து நான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. தென் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. நம்ம இங்கே போகலாமா வேணாமா, எனக்கு என்னவோ இங்கே போகிறது நல்லது இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே நம்ம ஜிமினாவோட அந்த மேலதிகாரி இருப்பார்ல, அவர் பார்த்துட்றாரு. ஸோ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு நம்ம சுகாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கவங்களாம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஜிமினா என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ ஏன் அவர் கையில் ஹேண்ட் கஃப் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் தான் அந்த இடத்துக்கு முன்னாடியே உட்காந்துருந்தான், அதுவும் காரில் திமுறா உட்காந்துருந்தான், என்கிட்ட திமுறா பேசிகிட்டு இருந்தான். எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால் என்னோட ரிலேஷன் வீடு அது இதுன்னு போய் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ உண்மையாலுமே தப்பான ஒரு பர்சனை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினாவோட அந்த கொலீக் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த மேலதிகாரி இருப்பார்ல, அவரோட தம்பி தான் நம்ம சுகா. அவர் பாட்டுக்கு ஜிமினாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு வேலையை கூட ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காரலான்ட்டு போகும்போது அப்போ அந்த மேலதிகாரி இருக்கார்ல, அவர் கூப்பிடுறாரு ஜிமினாவை. ஜிமினா உள்ளே போனால் சுகா அங்கே அப்படியே திமுறா உட்காந்துருக்காரு. ஜிமினாவை பார்த்து கேட்குறாங்க, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க, ஆனால் நான் கொஞ்சம் கூட உனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் விட்டுட்ருக்கேன்ல, நீ இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோ, நாளைக்கும் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி இருப்பாங்க இல்லை அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சுகா ஜிமினாவை பார்த்து, இங்கே பாரு, நீ அவங்கிட்ட சாரி சொல்லக்கூடாது, என் கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் அப்பயே சொன்னேன் நீ தப்பு பண்ணுற, தேவையில்லாமல் என்ன பிடிக்கிறேன்னு சொல்லி, அதையும் மீறி நீ பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த கன்று உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. இப்போ எதுக்கு அந்த கேள்வி கேட்குற, நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறாரு. இல்லை அது என் அண்ணாவோடது. ஜிமினா டக்குன்னு இதுக்கே நான் உன்னை ஜெயிலில் பிடிச்சி போடலாம், எப்படி நீ மற்றவங்களோட கன்னை எடுக்கலாம், அது ஒரு போலீஸோட கன்று அப்படின்னு சொல்கிறாரு. ஹே நிறுத்து, நீ பாட்டுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜிமினோட சட்டையை பிடிக்க போகிறாரு. பிடிச்சிட்டாரு. அதுக்குள்ள அவங்க அண்ணா வீடு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. தென் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜிமினா நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அவன்கிட்ட என் கண்ணை கொடுக்க கிடையாது, இல்லை அவனும் எடுக்க கிடையாது, நான் வீட்டிலே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவன் என்கிட்ட அதை கொடுக்கறதுக்காக வந்தான், வர வழியில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் திருப்பி அவனுக்கு கால் பண்ணேன், பட் எடுக்கவே இல்லை. அவனும் எனக்கு கால் பண்ணான், ஸோ அவன் ஃபோன் தான் டெட் ஆகிடுச்சுல, அப்புறம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு டவுட் என்னென்னா நீங்களும் அதே இடத்துல தானே இருந்தீங்க, என்கிட்ட நீங்கள் தானே இன்ஃபார்ம் பண்ணீங்க, அப்புறம் எப்படி இவனை நீங்கள் பார்க்காமல இருந்தீங்க? அப்போ நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அதானே பார்த்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. சுகா வந்துட்டு சரி விடு, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நீ தான் பிரச்சனை, இன்றைக்கி நாள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கோவப்படுறாரு. அந்த மேலதிகாரி இருப்பாள், அதான் இன்ஸ்பெக்டர், அவருக்கு புரியுது ஜிமினா ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கார். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு, அவர் மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அவர் இன்னும் கூட லீவே எடுத்துக்கல, அதனால தான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீ 2 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை வேணாம், அந்த கேஸை நான் எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும், இல்லைனா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் என் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. எதுக்கு, நீ எதுக்கு வரணும் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாங்க. என் கார் தான் ரிப்பேர் ஆகிடுச்சுல, நீ தானே என்னை இங்கே கொண்டு வந்து விட்ட, ஸோ நீ என் கார்கிட்ட என்னை கொண்டு போய் விட்டுரு அப்படின்றாங்க. ஆனால் உன் கார் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது நான் பார்த்துக்கிறேன், அது என்னோடய பிரச்சனை, அண்ணா இவனை கொண்டு போய் விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா ப்ளீஸ் ஒரே ஒரு ஹெல்ப் தான், போகிற வழியில் தான் எங்கள் வீடு இருக்கும், அப்படியே அவனை ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்றாங்க. இல்லை முடியவே முடியாது, இவனை மட்டும் என்னால் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சுகா அப்படியே அவரோட லிப்பு இப்படி பிடிச்சி காய்ச்சிட்ருக்காரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இவனவா போய் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ மட்டும் என்னை விடலை, நானாக போலீஸ்கிட்ட திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்னை சம்மந்தமே இல்லாமல் இப்படி இழுத்துட்டு வந்துட்டேன், என்னோடய டைமே வேஸ்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி
சரி விட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கூப்பிடுறாரு. தென் நம்ம சுகாவும் பாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் இவங்க 2 பேரும் போயிட்டுருக்க வழியில் ஒரே நிமிஷம் இங்கே காரை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றாங்க. இல்லை முடியாது, நான் ஏன் ஸ்டாப் பண்ணணும், எனக்கு பசிக்குது அப்படின்றாரு. உனக்கு பசிக்குதா? அப்போது ஜிமினாவோட வயலேருந்து சவுண்டு வருது. பார்த்தியா உனக்கும் பசிக்குது, வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்குறாங்க. தென் உள்ளே போய் சாப்பிட்டு விட்டுருக்காங்க. அப்போ சுகா, உனக்கு உண்மையாலுமே இந்த கேஸில் யார் இருக்கான்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படியாவது நாளைக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணும். சரி, அப்போ நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போது உனக்கு தெரியுமாங்க என்ன நடந்துச்சுன்னு? நான் தான் சொன்னேன்ல, என்னோடய டேஷ் கேமரா கூட அதில் இருக்குது. நான் வேணா உனக்கு அதை எடுத்து காட்டுறேன், யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. இதுவும் நல்ல வழி தான். சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றாரு. ஆனால் நாளைக்கு போகலாமே, எனக்கு ரொம்பவே மழையாக இருக்குது, எனக்கு குளிருது அப்படின்றாரு. அப்போது இந்தா என் ஜாக்கெட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கொடுக்குறாரு. இல்லை நான் உன் வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, என் வீட்டுக்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்றாரு. ஏன் உன் வீடு ரொம்பவே கேவலமாக பண்ணி வச்சுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என் வீட்டில் இடம் கிடையாது அப்படின்றாரு. நீ என்ன பண்ணல அப்படின்றாரு. நான் உன்னை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் கிஸ் பண்ணில. ஐயோ நீ ஏன் அதவே சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி நான் இப்போ உனக்கு எடுத்து கொடுக்கணுன்னா ஒரே வழி தான், நீ உன் வீட்டில் என்ன ஸ்டே பண்ண விட்டினா நம்ம 2 பேருமே சேர்ந்து அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாரு. ஏன் நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஏன்னா இறந்து போனது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றாரு. என்ன அப்போ உன் ஃப்ரெண்டுன்னா நீ அவன் கூட தானே இருக்கணும்? இல்லை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காரு. நம்ம வேணா அவனை போய் பார்க்கலாமா அப்படின்றாரு. இல்லை அவன் தான் இறந்துட்டானே, நான் அவனை பார்த்தேன்னா எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீ அவன் வீட்டுக்காக சொன்னியா இல்லையா? ஆல்ரெடி அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீயும் என் அண்ணாவும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ தானே அது எல்லாத்தையுமே கேட்டேன் அப்படின்றாரு. நீயும் ஒரு போலீஸ் ஆகலாம்ல, நீ ரொம்பவே நல்லா பண்ணுற அப்படின்றாரு. இல்லை எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்பவே ஒன்றை மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கணும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்றாரு. சரி வா காருக்கு போகலாம் அப்படின்றாரு. நீ தான் வீட்டுக்கு போகணுன்னு. இல்லை அந்த காருக்குள்ளே இருக்க டேஷ் கேமரா சீக்கிரம் எடுத்தாகணும், ஏன்னா யார் வேணாலும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நீ ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணல, என் காரை பற்றி தானே சொல்லிகிட்டு இருந்த, அவங்க கூட அங்கே வந்து எடுக்கலாமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தென் அந்த இடத்துல தான் அந்த டேஷ் கேமராவும் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. தென் இப்போ நம்ம சுகா ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்போது ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேடாக போய் அப்படி உட்கார்றாரு. உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா என்ன? இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. அப்போது உண்மையை சொல்லு, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. சுகா அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. ஜிமினாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன நீ ரொம்பவே ரூடான பையன், உனக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் நீ ஏன் இப்படி அழற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விடாமல் அப்பயும் அழுதுகிட்டே இருக்காரு. ஜிமினா ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்றாரு. தென் நம்ம சுகா எல்லாத்தையுமே சொல்ல பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம சுகா கூட தான் அவரோட ஃப்ரெண்டும் ஆக்சுவலி வந்திருப்பார். அது 2 பேருமே வேறு வேறு காலில் தான் வந்திருப்பாங்க, மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சுகா அவரோட ஃப்ரெண்டு நான் இன்னொரு பையனை பார்க்க போகிறேன் அப்படின்றாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, அவன் கிளியராகவே சொல்லலை. சரி நம்ம இந்த இடத்துல தானே மீட் பண்ணான்னு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலி கன்னை கொடுக்க போயிருப்பார்ல, சரி நம்ம ஃப்ரெண்டையும் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அங்கே நின்றுருப்பார். தென் சுகாவும் அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துருப்பாங்க. சேம் டைமில் அந்த சேரில் நம்ம சுகாவோட காரும் அப்படியே மாட்டியிருக்கோம். இது எப்படியாவது எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்குள்ள கரெக்டாக அப்போ நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவரோட கார் அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். காரை கூட அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா இறங்க தான் நினச்சிருப்பாரு. பட் அப்படியே அவர் சேர்த்து இழுக்கவும் தென் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் கரெக்டாக அந்த காரை மூவ் பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ளே அவர் ஃப்ரெண்டு அப்படி ஆயிருப்பார். அந்த இடத்துலையும் அழுக ஆரம்பிச்சிருப்பார். தென் அவரோட ஃபோன் வேறு டெட்டாக இருக்குமா, ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கலான்னு பார்த்தா ஃப்ரெண்டோட ஃபோனும் அப்படியே நொறுங்கி இருக்கும். இப்போது நம்ம சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுகா அப்படியே பயத்துலேயே இருக்கார், உட்காந்துருக்காரு. ரொம்பவே பயந்துருப்பார். இதுக்கப்புறம் தான் சுகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃபோன் வாங்கி அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சுகாவோட ஃப்ரெண்டுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு தெரியாது, நார்மலாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். நம்ம சுகா வந்துட்டு என் ஃபோன் அட்டன் பண்ணலை, ஏன் கால் திருப்பி எனக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க சுகா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க அண்ணாவும் நார்மலாக விட்டுருப்பாரு. தென் அந்த இடத்துல நம்ம சுகா
அப்படியே அழ ஆரம்பிச்சு, இந்த எவிடன்ஸை நான் என் அண்ணா கிட்ட எப்படியாவது காட்டணும், அதை யார் பண்ணான்னு சொல்லிட்டு காமிக்கணுங்கிறதுக்காக காரில் போய் உட்காந்துருப்பாரு. அந்த டேஷ் கேமை எடுக்கும்போது தான் மயங்கியே போயிருப்பாரு நம்ம சுகா. மயங்கி எழுந்து பார்க்குறப்ப தான் நம்ம ஜிமினா வந்து அவர் ஃப்ரெண்டை அப்படியே அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருப்பாரு. இந்த சீன் எல்லாம் நடந்திருக்கும். அப்புறம் எப்படி நீ இவ்வளோ கேஷுவலாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. அப்போ சுகா ஜிமினாவை பார்த்து, என்னை என்ன பண்ண சொல்கிற, என்னால் அந்த இடத்துல பேசக்கூட முடியல, அவன் என்னை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு, அவன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன், என்னால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, இந்த கொலைக்கு காரணமே நான் தானே, அப்போது என்ன தானே போலீஸில் பிடிச்சிட்டு போகணும், அந்த பயம் வேறு எனக்கு, என் அண்ணா கிட்டே இதை சொல்ல முடியல, இருந்தாலும் அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணவனை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் சொல்லலான்னு நினச்சேன், அதனால தான் இங்கேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ கண்டுபிடிக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிம்மின் சுகாவோட கன்னத்தில் கையை வச்சு, இங்கே பாரேன், இந்த தப்புக்கு காரணம் நீ கிடையாது, நீ ஃபஸ்ட்டு தப்பே செய்யலை, உன் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்க, அவனும் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான், 2 பேரும் மீட் பண்ணுறப்போ வேற ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான், இதுக்கு காரணம் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், என்னால் தானே, அவன் என்ன தானே மீட் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. சுகா, நீ இதுக்கு மேலே உன்னை நீயே ப்ளேம் பண்ணிட்டு இருந்த, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜிமினா பக்கத்தில் வராரு. பட் நம்ம சுகா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு நவுந்துடுறாரு. அப்போ சுகா ஜிமினாவோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. ஜிமினா திரும்பி பார்த்துட்டு, நான் உன்னை திட்டணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல சுகா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்படி நடந்ததுக்கு காரணம் நீ கிடையாது, உன் ஃப்ரெண்டு இடத்துல நான் இருந்தேன்னா என்ன தெரியுமா யோசிச்சிருப்பேன், நீ எப்படியாவது என்னை ஆக்சிடென்ட் பண்ணவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், அவன் தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது, ஏன்னா அவன் தெரிஞ்சே ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாலும் தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவன் நிற்கவே இல்லை, அப்போது மழை கூட பெய்யலை, ஆமாம் தானே அப்படின்றாரு. ஆமாம், அப்போ மழை பெய்யவே இல்லை பாரு, அப்போது அவன் மேலே தான் தப்பு, எனக்கு தெரிஞ்சு உன் ஃப்ரெண்டோட எனிமீஸ் யாராவது தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிற, ஆமாம் நீ சொன்னல உனக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னால, ஆமான்னு சொல்லும்போதே அப்போ நம்ம ஜிமினாக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளோட ஜிமினா ரொம்பவே ப்ரெஷராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் அவருக்கு தலை வெளுக்க ஆரம்பிக்குது, அப்படியே மயக்கம் போடுற மாதிரி விழறாரு. டக்குன்னு நம்ம சுகா போய் பிடிக்கிறாரு. இங்கே பாரு, நான் உன்னையே இழக்க விரும்பலை, இந்த கேஸை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி உனக்காக சப்மிட் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ ஜிமினா சுகா கையை பிடிச்சி, இல்லை நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் 2 பேருமே சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்றாரு. அப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. எனக்கு ரெஸ்ட்டு வேணும் தான், எனர்ஜி வேணும் தான், அதுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சுகாவை பிடிச்சி அவர் பக்கத்தில் படுக்க வைக்கிறாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்போ ஜிமினா சுகாவோட கன்னத்தில் மறுபடியும் கையை வச்சு, எனக்கு யாருமே இல்லை தெரியுமா அப்படின்றாரு. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி கூட படுத்துக்க ஹக் பண்ண யாருமே இல்லை, நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம ஜிமினா தூங்கிடுறாங்க. தென் நம்ம சுகா எழுந்து அங்கே இருக்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. பட் நம்ம ஜிமினா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு பிடிச்சிருக்காரா சுகா, அவளை எழுந்திருக்க முடியல. இவன் இப்படியே படுக்கும்போது எனக்கும் நல்லா தான் இருக்குது, அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் எடுத்து விட்டு ஜிமினாவோட வீட்டை சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்கிறது ஒரு ஃபோட்டோ கூட இல்லை, ஜிமினாவோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. உண்மையாலுமே இவனுக்கு யாருமே இல்லை போல், இவன் ரொம்பவே தனியாக தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜிமினா வந்து பார்க்குறாரு. அப்போ ஜிமினா நல்லாவே தூங்கிட்டுருக்காரு. நீ இப்படியே நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு சுகா போய் பக்கத்தில் படுத்திக்கிறாரு. தென் நம்ம ஜிமினா தூங்கும்போது ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஜிமினா அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. தென் நம்ம சுகா இப்போ ஜிமினாவோட கன்னத்தில் கையை வச்சு, நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்றாரு. ஜிமினா அப்படியே கண்ணை மூடிட்டு தான் இருக்காரு, ஏன்னா அவர் நல்லாவே தூங்கிட்டாரு. அப்போ நம்ம சுகா எழுந்து கிஸ் பண்ணுறாரு மறுபடி. தென் தூங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா மேலே கையை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. தென் நம்ம ஜிமினா தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு, எனக்கு இன்றைக்கி நைட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா இது வரைக்கும் என் கூட தூங்க யாருமே இல்லை, ஆனால் இவன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம சுகா கேட்டுட்டு தான் இருப்பார். தென் இப்போ நம்ம ஜிமினா எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. சுகாவை பார்த்து, இந்தா என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்றாங்க. ஆனால் உன் ட்ரெஸ் எனக்கு பத்தலையே அப்படின்றாரு. சரி இரு, நான் பெரிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. கரெக்டாக இருக்குது. தென் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கூப்பிடுறாரு. நம்ம சுகாவும் ஜிமினாவும் இப்போது அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா நம்ம சுகாவுக்கு தெரியுது, இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே அவன் தான் அப்படின்னு சொல்லி. உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. எனக்கு இவனை நல்லாவே தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தானுங்க. அவன் என் ஃப்ரெண்டை இந்த ட்ரக் டீல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம்
எடுத்துக்க ஆரம்பித்தான். ஏன்னா அவன் ரொம்பவே பணக்கார பையன், அவனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் இதை பார்த்துட்டு அவனை திட்டினேன். இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டினேன். அப்போதைக்கு தான் இவன் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணான், என் ஃப்ரெண்டை வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலேருந்தே நான் அவன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான், அவனும் என்கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்கிட்ட அவன் பேசுகிறதே இல்லை. என்ன ஏன் பேசுறது இல்லைன்னு கேட்டான். அப்போ தான் பார்த்தேன் அவன் கூட சுற்றிட்டு அடைஞ்சான். நீ ஏன் அப்படி பண்ணுற, அவன் கூட சுற்றாதன்னு சொல்லி நான் சொன்னேன். தென் அவன் அப்போவே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி ஏன் கூட வந்துட்டான். பட் இருந்தாலும் அவன் அடிக்கடி வந்து இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான். நான் அவன்கிட்ட நிறைய டைம் வார்ன் கூட பண்ணியிருக்கேன், ஏன் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அவன் என்ன தான் கொலை பண்ணியிருக்கணும், ஆனால் அவன் ஏன் என் ஃப்ரெண்டை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா முழிச்சிட்ருக்காரு. இங்கே பாரேன், நீ மறுபடியும் பொண்ணவே ப்ளேம் பண்ணிட்டு நமக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, வா அவனை போய் பிடிப்போம் அப்படின்றாங்க. தென் 2 பேரும் அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அவன் வீட்டில் போனால் அவன் இங்கே இல்லவே இல்லை. எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் இங்கே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவன் நேற்று அவன் அப்ராட் போயிட்டான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதா கேட்குறாரு. ஒரு வேளை அவன் காரை வேறு யாராவது ட்ரைவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. இல்லை, சான்ஸே இல்லை. அப்போ நம்ம ஜிமினா, ஆமாம் இது கூட இருக்கலாம்ல, அவன் வீட்டில் வந்து சொல்லியிருக்கலாம், அப்போ அவங்க மாற்றி கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ கரெக்டாக அவங்க நின்றுட்டுருக்கும் போதே அவங்க பையன் கரெக்டாக வீட்டுக்கு கால் பண்ணுறான். அப்போ நான் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஜிமினாக்கும் சுகாக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க அப்பா திரும்பி ஒரு மாதிரி பயமாக பார்க்குறாரு. இதுக்கு மேலே அவங்கள விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜிமினாவோட கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. ஜிமினா நில்லுன்னு சொல்ல கேட்காம கூட போயிருக்காரு. இங்கே பாருங்கள், உங்கள் பையனை நாங்கள் ஜெயிலில் போடுறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு உங்கள் காரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரை எடுத்துகிட்டு நம்ம ஜிமினா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. தென் நம்ம சுகா போன உடனே தொலைவுறாரு, பட் எங்கேயுமே இல்லை. தென் நம்ம ஜிமினா போன உடனே பார்த்துட்றாரு, இவன் தான் இந்த பையன் சொல்லிட்டு சுகாவுக்கு கால் பண்ணலான்னா சுகா கையில் ஃபோன் கூட இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உன்னை ஜெயிலில் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, ஒழுங்கா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதுலேருந்து மறைக்கலான்னு பார்க்குறியா, உன்னை நான் விட மாட்டேன், நான் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாரு. இல்லை, நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிட்டிங்க, நான் ஒன்றும் பண்ண கிடையாது, என்னோட டிரைவர் தான் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. நீ நல்லாவே போய் சொல்கிற, நாங்கள் ஆல்ரெடி டேஷ் கேமில் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜிமினா யோசிச்சு பார்க்குறாரு. சுகா வந்துட்டு செக் பண்ணியிருப்பார்ல, அதில் ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, அது இவன் தான். இவன் ஃபேஸ் கூட லைட்டாக தெரிஞ்சிருக்கும், இதை வச்சு தான் சுகாவும் சொல்லியிருப்பார். தென் இவனை இழுத்துட்டு வரப்போ நம்ம சுகாவும் பார்த்துட்றாங்க. சுகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. கோவத்தில் வந்து ஷர்ட்டை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவனை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஜிமினா தடுத்து, இங்கே பாரு, நீ அமைதியாரு, நம்ம அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போவோம், அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ பார்த்துட்ருப்ப, என்னோட போன ஃப்ரெண்டு திருப்பி வருவானா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஜிமினா போய் பார்த்துட்டு, இல்லை வர வைக்க முடியாதான், ஆனால் நீ எனக்காக இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சுகா அப்பையும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை என்னால் முடியாது, நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா வரும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, இவனையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. தென் ஜிமினா போயிட்டு இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்றாரு, அவனை ஜெயில்லையும் போட்டுடுறாங்க. தென் இப்படியே 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாள் ஆகியும் நம்ம ஜிமினா சுகாவை பார்க்கவே இல்லை. அவங்களோட அண்ணா கிட்ட போய் கேட்குறாங்க, சுகா எங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அவன் எங்களோட பழைய வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றாங்க. என்ன உன்கிட்ட சொல்லவே இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்கள் பழைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது ஜிமினா அவரை பார்த்த, எனக்கு 2 days லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல, நீ ஒரு கேஸை பிடிச்சி பண்ணிட்ட, உனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க போகுது, லீவ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. தென் நம்ம ஜிமினா சுகாவை தேடிட்டு அந்த இடத்துக்கு வராரு. சுகா அப்படியே உட்காந்து உடஞ்சி போயிருக்காரு. ஜிமினா சுகாவை போய் அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. சுகா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜிமினா மறுபடியும் அப்படியே ஜிமின் மேலே சாஞ்சிக்கிறாரு. உனக்கு அழுணுன்னு தோணுச்சுன்னா நீ அழு சுகா அப்படின்றாரு. இல்லை, நான் முன்னாடி அன்றைக்கி அழுதுட்டேன்ல, இப்போ எனக்கு அழக்கூட வர மாட்டேங்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு புரியுது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூடவே இருக்கவங்க, நம்ம கண்ணு முன்னாடியே இறந்தா அது ரொம்பவே வலி இல்லை அப்படின்றாரு. அப்போது நானும் இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவுக்கு கோவம் வருது. ஜிமினாவை பிடிச்சி அடிச்சிடுறாரு. இனிமேல் உன் கண்ணு தண்ணி வருதுன்னா அது நான் இறந்தா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. சுகாவுக்கு கோவமாக வருது மறுபடியும். இனிமேல் நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நீ சொன்னல, உன் கூட தூங்க, உன் லைஃப்பை ஷேர் பண்ண உனக்காக யாருமே இல்லைன்னு சொன்னல, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. என்ன சொல்கிற,
ஆமாம், நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் நீ என்னை விட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. ஏன்னா எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு அப்படின்றாரு. ஆனால் இப்போ நீ தானே என்னை விட்டு போன, அப்போ நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டாரு. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாம், ரொம்பவே. உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போவே அப்படின்றாரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. எப்போன்னு சொல்லி கேட்குறாரு. நான் இதுக்கு முன்னாடி என் அண்ணனை கூப்பிடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். அண்ணனை என்ன நோட் பண்ணது கிடையாது. நீ ஏன் பிஸியாக அங்கிட்ட இங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருப்ப. நான் என் அண்ணாவை பார்க்க வர ஒவ்வொரு டைமும் உன்னை மட்டும்தான் நோட் பண்ணுவேன். உன்னை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் உன்னை பற்றி ஃபுல்லாக. ரொம்பவே க்யூட்டாக, அப்புறம் ரொம்பவே ஸ்வீட்டாகவும் நடந்துப்பேன் எல்லாத்துக்கிட்டேயும். எனக்கு ஒரு டைம் காஃபி கூட வாங்கி கொடுத்துருக்க, உனக்கே தெரியாமல் அப்படின்றாரு. இதெல்லாம் எப்போன்னு சொல்லிட்டு ஜிமினாவும் முடிச்சிட்ருக்காரு. அப்போது உனக்கு என்ன முன்னாடியுமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ரொம்ப நாளாகவே தெரியும். எனக்கும் என் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது. நானும் என் அண்ணாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அன்னைக்கு ஒன்றை பார்க்கணுங்கிறதுக்காக நான் கன்னை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்றாரு. அப்போ நீ என்ன பார்க்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. ஆமாம், என் ஃப்ரெண்டு வேணான்னு சொன்னான். நான் கூட சரின்னு சொல்லிட்டு பார்க்க வரல போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு தான் உன்னை பார்க்க வர அந்த டைமில் என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னான். ஸோ அப்போ தாங்க நின்னேன். அப்போ தான் அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்றாரு. இனிமேல் உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீ யாருக்காகவும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்ல, என்ன தவிர அப்படின்றாரு. சுகா அப்படியே நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்மிஸ் இதோட நம்ம யூன்மின், ரொமான்டிக் ஜிமின், ரூட் யூங்கி இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.